எல்லாம் சொன்னாங்க என்கிட்ட லவ் பண்ணது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நல்லபடியாக தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னை சந்தேகப்பட்டு என்னை டார்ச்சர் பண்ணி அடித்து அடித்து அப்புறம் நான் வெளியில் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம். அன்னைக்கு நைட்டு நான் எங்கள் ஊர்லேருந்து இவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது அப்பா குடிச்சிட்டு சாப்பாடு தூக்கி மூஞ்சி மேலே போட்டு சந்தேகப்பட்டார். இல்லை மேடம் ஊர்லேருந்து அன்றைக்கி வந்தாங்க மேடம். வரும்போது என்ன பண்ணாங்க, 11 மணிக்கு என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வராங்க. நான் சொன்னேன், இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அக்கா எங்கக்காவா அப்படின்னா, கிளம்பி சண்டை போட்டு கிளம்பி போயிட்டாடாவா, குழந்தை தூக்கின்னு போயிட்டாடா, பேக்குலாம் தூக்கின்னு போயிட்டாடா அப்படின்னாங்க. உடனே இவளுக்கு ஃபோன் பண்ணேன், ஒண்டியா வராத அக்கா கூட கூட்டின்னு வா அப்படின்னு சொன்னேன். அக்கா கிட்ட போனக்குன்னா எங்கள் அம்மா, அதான் எங்கள் அம்மாவே ஆள் கிடையாது பக்கத்தில். ஏன்டி நான் ஏன்டி மாமாட்ட போய் சொல்கிறேன், பக்கத்தில் ஏன்டி போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் இவங்க கேட்குறாங்க. இவங்கள அவ்வளோ கேள்வி கேட்டு திட்டிட்டு அசிங்கமாக திட்டிட்டு பஸ் ஏறி 11 மணிக்கு பஸ் ஏறினவங்க கேளுங்க மேடம். திட்டவே கிடையாது மேடம். அவங்க தான் மேடம் சொன்னாங்க. அப்பா ஊர்ல சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க. அன்னைக்கு நைட் அவர் என்ன அடிச்சார் மேடம். 11 மணிக்கு பஸ் ஏறணும் மேடம். 4 ஹவர்ல இங்க வந்துக்கலாம். எங்க பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு மேடம். அது கூட நம்ப மாட்டாங்க மேடம். 15 வருஷமா நான் மெட்ராஸ்க்கு வந்து போயினுக்கிறேன் மேடம் சென்னைக்கு. இது வரைக்கும் சென்னையில வந்து 202 பஸ் வந்து ப்ராப்ளம் ஆனதே கிடையாது. ப்ராப்ளம் ஆனா கூட பின்னாடி வர வண்டியில ஏற்றி அனுப்பிச்சிடுவோம். குழந்தை இருக்குது மேடம். சீட் எங்கயுமே கிடைக்கலங்க. எப்படி மேடம் நின்னுட்டு வர முடியும்? கேளுங்க. 11 மணிக்கு பஸ் ஏறி வந்தாங்க. நான் 12 மணிக்கு ஃபோன் பண்ணேன், காவேரி பக்கம் தாண்டி வந்துக்கிறோம்மா அப்படின்னாங்க. உடனே 3 மணிக்கு 1 மணிக்கு ஃபோன் அடித்தா ஃபோனை எடுக்கல. 3 மணிக்கு ஃபோன் அடித்தா குழந்தை அழுதிட்டே இருக்குது, எங்கே இருக்குன்னா பஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு, பூந்தமல்லிக்கு முன்னாடியே இருக்கேன் அப்படின்னு போய் சொன்னேன். நான் திட்டினேன், நான் இங்கே தானே இருக்கேன், ராமாபுரம் தானே இருக்கேன், எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லி நான் பைக் எடுத்து வந்துருக்கேன் அப்படின்னு கேட்டேன் மேடம். ஒரு நிமிஷம் தம்பி. ஆமாம், நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? என்ன ஆக்சுவலி என்ன பிரச்சனை? ஏன் அவள் அப்படி பண்ணா? அவள் தாயினே நம்ம மதித்து கிடையாது மேடம். அம்மானே நம்ம இது கண்டிப்பா நாங்க எதுவுமே பேசல மேடம். நீங்க பேசுறதே கேட்கல. ஸ்கூல் பச்சிந்தியா? சரி, நீ எது கூட்டி வந்த மாதிரி எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி போலமா? இவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? நான் போனது தப்பு, இவங்க கல்யாணம் பண்ணது கரெக்ட்டா? நான் போயிட்டு ஊர்ல போயிட்டு அவங்க வீட்டு ஏறிச்சேன். யார் சொன்னது? நான் அவங்க ஏறிச்சாங்களா சொல்லுங்க மேடம். எங்க அண்ணன் ஏறிச்சாங்க மேடம் சொன்னேன். ஏறிச்சாங்களாமா? யார் ஏறிச்சாங்க? நான் போயிட்டு ஏறிச்சேன் அவங்க வீட்டை. யார் வீட்டா? அவங்க வீட்டை போயிட்டு அடிச்சது வந்து அவங்க சித்தி பிள்ளைங்க 2 பேர். சின்ன மணி ராஜான்னு சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டு பாரு, இல்லன்னு போய் தேடி வந்து ஒப்பாயின்னு சொல்லிட்டு ஆட்டோல வந்து கூட்டி போனாங்க சொன்னாங்க மேடம். இல்லம்மா, இல்ல இப்ப இந்த பிரச்சனையால ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குமா? எத்தனையோ பிரச்சனை கிடையாது. ஓட்ட வந்து தண்ணி காயறானுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு. அதெல்லாம் பேசாத. ஊருக்குள்ள வந்தாங்கல்ல, அப்ப என்ன பிரச்சனை? இருங்க, அவர் ஏதோ சொல்றாரு. என்னங்க? உள்ள வந்து தண்ணி காயறானுங்க. உங்க வீட்டு போய் எங்க வீட்டுல இது தண்ணி குடுங்க. தண்ணி கொடுக்க மாட்டீங்களா நீங்க? அதான் மேடம், அவனா கேவலம் மேடம், இவங்கனா கேவலங்க. இன்னும் ஊருக்குள்ள எல்லாம் அப்படி பழக்கம் இருக்கா? கிராமத்துல அப்படி இருக்காங்க மேடம். அப்படிதான் இருக்காங்க. உள்ள வந்து தண்ணி கேட்க மாட்டாங்களா? தண்ணி கேட்க கூடாது. ஏன் என்ன நான் சண்டை போட்டுக்கிறமே நீ வந்து அந்த தண்ணி காயற. நான் பொண்ணு இல்ல மேடம், அது நாங்க தண்ணி கொடுக்க முடியும். அப்ப ஜாதி வெறி பிடிச்சுதான் இருக்கீங்க இன்னும்? அப்படிலாம் இல்ல மேடம். எல்லாம் அந்த மாதிரிலாம் இல்ல. ஜாதி வெறி தான். ஜாதி வெறி தான். ஜாதி வெறி தான். ரொம்ப அநியாயம் இல்லங்க இது. அப்படிதான் நம்ம எல்லாம் ஜாதி. இப்போ என்ன என்னன்றாங்க, நீ ஊரை விட்டு காலி பண்ணி போறாங்க. ஊர்ல இருக்க வேணாம் சொல்றாங்க மேடம். முடியும். 11 மணிக்கு பஸ் ஏறி வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன், 12 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன், காவேரி பக்கம் தாண்டி வந்திருக்கு மாமா அப்படின்னா. உடனே 1 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் எடுக்கல. 3 மணிக்கு 1 நிமிஷம் இருந்த கதையை முயற்சி சொல்கிறேன். 3 மணிக்கு ஃபோன் பண்ணேன், பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, பூந்தமல்லிக்கு முன்னாடியே இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு இல்லை, பஸ் விட்டு கீழே தானே இருக்கா, பக்கத்தில் இருக்கிற யாரும் லேடிஸ்கிட்ட போன கூட கொடுக்கல மேடம். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத.
உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.